ലേഖനം 10-ാം അധ്യായം അപ്പോസ്തലനായ പൗൽ 2 കൊരിന്ത്യർക്കെഴുതിയ നിരുപം 10ാം അധികാരം 3 വേദഭാഗം 3 മുതലാണ് വചനങ്ങൾ. ഞങ്ങൾ ജഡത്തിൽ സഞ്ചരിക്കുന്നവരെങ്കിലും நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தோம். ഞങ്ങൾ ജഡപ്രകാരം പോരാടുന്നില്ല. மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. ഞങ്ങളുടെ പോരിന്റെ ആയുധങ്ങളോ எங்களுடைய போர் ஆயுதங்கள் ജഡികങ്ങളല്ല. மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் കോട്ടകളെ ഇടിപ്പാൻ அரண்களை நிர்மூலமாக்குவது ദൈവസന്നിധിയിൽ தேவ பலமுள்ள ശക്തിയുള്ളവ തന്നെ தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. അவைகளால் நாங்கள் സങ്കല്പങ്ങളും തർക്കങ്ങളെയും ദൈവത്തിന്റെ പരിജ്ഞാനത്തിന് വിരോധമായി ഉയരുന്ന എല്ലാ ഉയർച്ചകളെയും தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் ഇടിച്ചു കളഞ്ഞ് നിർമൂലമാക്കി ഏത് വിചാരത്തെയും எந்த எண்ணத்தையும் ക്രിസ്തുവിനുള്ള അനുസരണത്തിനായി പിടിച്ചടക്കി ക്രിസ്തുവുக்குள் കീഴ്പ്പെടുതலுக்கு சிறைப்படுத்துவர்களாயிருக்கிறோம். ഹല്ലേലൂയ. എനിക്കൊരു പോരിന്റെ ആയുധമുണ്ട്. எனக்கு ஒரு போர் செய்யக்கூடிய ஆயுதம் இருக்கிறது. ഞാൻ സാധാരണക്കാരനല്ല. நான் சாதாரணமான மனுஷன். ഞാൻ സാധാരണക്കാരനായ മനുഷ്യനാണ്. நான் அசாதாரணமான மனுஷன். ഞാൻ പോരടിക്കാറുണ്ട്. நான் போர் செய்வேன். ശാരീരികമായിട്ടുള്ള പോരല്ല. அது மாംசத்திற்கேற்ற போர் அல்ல. കോട്ടകളെ ഇടിക്കാൻ அரண்களை முறியடிக்கத்தக்க ശക്തിയുള്ള ആയുധം, நிர்மூலமாக்கத்தக்க வல்லமையான ஆயுதம். അതുകൊണ്ട് എന്തുകൊണ്ട് ഇടിക്കുകയാണ്? அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? സകല സങ്കല്പങ്ങളെയും சகல விதமான மேட்டிமைகளையும். ഇന്നലെ ഇല്ലാതെ നടന്ന കൈവയ്ക്കുക. நேற்றைய தினத்தில் வராதவர்கள் கரங்களை உயர்த்துங்க. ഇന്നലെ വരാതിരുന്നവർ, நேற்றைய தினத்தில் வராதவர்கள், വരാതിരുന്നവർ. അയ്യോ ഞങ്ങളുടെ ചർച്ചിൽ 2-3 മണിക്കൂറാണ് പ്രസംഗം. என்னுடைய சபையில 3 மணி நேரம் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வோம். ഞാനിവിടെ 1 മണിക്കൂർ എടുക്കണം. 1 மணி நேரத்தில் அதை நாங்கள் முடிக்க வேண்டும். അര മണിക്കൂർ ക്ലാസ് എടുക്കും. 1/2 மணி நேரம் மொழிபெயர்ப்புக்கு போகும். അതിനകത്ത് പറയാൻ വളരെ ബുദ്ധിമുട്ടാണ്. அதற்குள்ளாக அந்த காரியத்தை பேசி முடிப்பது மிகவும் கடினமான விஷயம். എങ്കിലും ഇന്ന് വന്നവർക്ക് വേണ്ടി ഞാൻ ജസ്റ്റ് ഒന്ന് തൊട്ടുവിടാം. ஆனாலும் இன்றைக்கு கடந்து வந்தவர்களுக்காக நான் சிறிதாக அந்த காரியத்தை பகிர்ந்து கொள்கிறேன். ഇവിടെ കോട്ട എന്ന് ഉദ്ദേശിക്കുന്നത് இங்கே அரண் என்று குறிப்பிட்டிருக்கிறது. നാടുകളായി നമ്മുടെ ചിന്തയിലിടുന്ന ഒരു സ്ട്രോങ് ഹോൾഡാണ്. நாட்களாக நம்முடைய சிந்தையிலே நாம் கட்டி எழுப்பின ஒரு கோட்டையாக காணப்படுகிறது. ഉദാഹരണം പറഞ്ഞു. അതിനായി நேற்றைய தினத்தில் அதனுடைய சில உதாரணங்களை பேசினோம். ജലദോഷം മാറുമെന്നും പനി മാറും നമ്മൾ വിശ്വസിക്കുന്നു. காய்ச்சல் மாறும் என்றும் ஜுரம் மாறும் என்று நாம் விசுவாசிக்கிறோம். മുഴ മാറും എന്ന് വിശ്വസിക്കുന്നു. கட்டி கரைந்து போகும் என்று நாம் விசுவாசிக்கிறோம். എന്നാൽ ക്യാൻസറിന്റെ 4ാം സ്റ്റേജ് മാറുമെന്ന് വിശ്വസിക്കാൻ ബുദ്ധിമുട്ടാണ്. ஆனால் கேன்சர் வந்து அதனுடைய 4வது கட்டத்தை தாண்டினால் பிழைக்க வாய்ப்பில்லை என்று நாம் உறுதியாக நம்புகிறோம். തളർന്നു കിടക്കുന്ന ഒരു വ്യക്തി എഴുന്നേറ്റ് ഓടുമെന്ന് വിശ്വസിക്കാൻ ബുദ്ധിമുട്ടാണ്. முடக்குவாதமாக படுத்திருக்கிற ஒரு மனுஷன் எழுந்திருச்சு ஓடுவார் என்று சொல்லுவது கடினமாக இருக்கிறது. പ്രഷറും ഷുഗറും മാറുമെന്ന് വിശ്വസിക്കാൻ ബുദ്ധിമുട്ടാണ്. பிரஷரும் சுகர் வியாதிகளும் மாறும் நீங்கும் என்று விசுவாசிக்க கடினமாக இருக்கிறது. എന്നേക്കുമായി മാറുമെന്ന് വിശ്വസിക്കാൻ ബുദ്ധിമുട്ടാണ്. அது நாம் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடியும் என்று நம்புகிறோம். ஆனால் என்றென்றைக்குமாக நம்முடைய சரீரத்தை விட்டு நீங்கும் என்று விசுவாசிக்க கடினமாக இருக்கிறது. എന്തുകൊണ്ടെന്നറിയാമോ? எதனால் தெரியுமா? നാളുകളായി നമ്മൾ കേട്ടതും കണ്ടതും വായിച്ചതുമാകുന്ന കാര്യങ്ങൾ நாள்பட்ட நிமிஷங்களாக நாம் கேட்டவைகள், அறிந்தவைகள், வாசித்தவைகள் ഒരു കോട്ടയായിട്ട് മനസ്സിൽ കിടക്കുകയാണ്. ஒரு அரணை போல மனதிற்குள்ளாக நாம் கட்டி வைத்திருக்கிறோம். പനി പ്രാർത്ഥിച്ചാൽ മാറും. ஜுரம் ஜெபித்தால் நீங்கும். പ്രാർത്ഥിച്ചാൽ മാറിയാലും പാരസെറ്റമോൾ കഴിച്ചാൽ മാറും. ஜெபித்தால் மாறாவிட்டாலும் பாராசிட்டமால் சாப்பிட்டால் நம்ம மாறிவிடும். പക്ഷേ ഷുഗറിനും പ്രഷറിനും പൂർണ്ണമായി മാറ്റുന്ന മരുന്നില്ല. ஆனால் சுகர் பிரஷர் வந்துச்சு என்று சொன்னால் அதை முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிற மருந்து. സൗഖ്യമാക്കാൻ കഴിയാത്ത ഒരു രോഗമാണ്. அது குணப்படுத்த முடியாத ஒரு வியாதி. ആർക്കാണ്? யாரால? മെഡിക്കൽ സയൻസിന്, മരുத்துவத்துறைക്ക് അത് முடியாத காரியம். മെഡിക്കൽ സയൻസിന് ക്യാൻസറിന്റെ 4th സ്റ്റേജ് സൗഖ്യമാക്കാൻ കഴിയത്തില്ല. மருத்துவர்களால கேன்சருடைய 4வது கட்டத்தை தாண்டினால் அதை காப்பாற்ற முடியாது. മെഡിക്കൽ സയൻസിന് HIV AIDS സൗഖ്യമാക്കാൻ കഴിയത്തില്ല. மருத்துவத்துறையிலே HIV AIDS நோய்கள் வந்துச்சுனா அதை காப்பாற்ற முடியாது. அது incurable disease ആണ്. அது குணமாக்க முடியாத ஒரு வியாதி. അപ്പോൾ സൗഖ്യമാകാത്തത് എന്ന പദം നമ്മൾ കേട്ടിട്ടുണ്ട്. நாம் குணமாக்க முடியாது என்ற வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோம். HIV என்ன? സൗഖ്യമാകത്തില്ല, குணப்படுத்த முடியாது. പ്രാർത്ഥിക്കുവാൻ വരുമ്പോഴും ജപിക്ക വരുമ്പോഴും സൗഖ്യമാകത്തില്ല എന്ന് നമ്മുടെ മനസ്സിൽ കോട്ടയായിരിക്കുകയാണ്. அதற்காக நாம் ஜெபிக்க வரும்பொழுதும் இது குணப்படுத்த முடியாது என்கிற அந்த எண்ணம் நமக்குள்ளாக ஒரு அரணாக எழுப்பி நிற்கிறது. പനി സൗഖ്യമാകുന്ന അസുഖമാണ്. ஜுரம் நீங்கி போகிற குணப்படுத்த முடிந்த ஒரு வியாதி. ദൈവത്തിന്റെ മുമ്പിൽ, ஆனால் தேவனுக்கு முன்பாக പനിയും കാഴ്ചയും HIV AIDS-ഉം HIV நோய்கள், ക്യാൻസറിന്റെ 4th സ്റ്റേജും, ക്യാൻസറുடைய 4வது ഗർഭാശയ രോഗവും, മുടക്ക് വ്യാധവും
എല്ലാം ഒരുപോലെയാണ്. എല്ലാം ഒരേ പാർവയിലെ ദേവൻ പക്ഷെ பார்க்கிறார். എന്തുകൊണ്ടാണ് ஆனால் எதனால അഭിഷിക്തന്മാർ പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ സൗഖ്യം നടക്കാത്തത്? எதனால ஊழியக்காரர்கள் அதற்காக ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்காமல் போகிறது? എന്തുകൊണ്ടാണ് எதனால നിങ്ങൾക്ക് ആ സൗഖ്യം സ്വീകരിക്കാൻ കഴിയാത്തത്? அந்த சுகத்தை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறது? അതൊരു കോട്ടയാണ്. அது ஒரு அரணாக உங்களுடைய இதயத்தில் இருக்கிறது. യേശുവിനെ പഠിക്കുക. நீங்கள் இயேசுவை கூர்ந்து கவனியுங்கள். യേശു നടന്നു പോകുമ്പോൾ இயேசு நடந்து போகும்போது 12 വർഷമായി ബ്ലീഡിംഗ് ഒരു സ്ത്രീ ഉണ്ടായിരുന്നു. 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. ഈ സ്ത്രീയുടെ വിശ്വാസം വരികയാണ്. இந்த பெண்மணிக்கு ஒரு விசுவாசம் எழும்புகிறது. യേശുവിന്റെ വസ്ത്രത്തിന്റെ തൊങ്ങൽ തൊട്ടാൽ ഞാൻ സൗഖ്യമാകും. இயேசுவுடைய வஸ்திரத்தினுடைய நுனியை தொட்டால் நான் சொஸ்தமாவேன். സൗഖ്യമാക്കാനുള്ള ശക്തി യേശുവിന്റെ മേലുണ്ട്. வல்லமை ஆக்கக்கூடிய வல்லமை இயேசுவுக்குள் இருக்காது. சொஸ்தமாக்கக்கூடிய வல்லமை இயேசுவில் இருக்கிறது. പക്ഷെ അത് സ്വീകരിക്കണമെങ്കിൽ ஆனால் அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் കോട്ട കാണാൻ പാടില്ല. நமக்கு முன்பாக இருக்கிற அந்த அரணை நாம் உடைக்க வேண்டும். അവൾ യേശുവിനെ തൊട്ട മാത്രയിൽ அவள் இயேசுவை தொட்ட மாத்திரையிலே പറയുകയാണ്, இயேசு சொல்லுகிறார், എങ്കിൽ നിന്നും ശക്തി പുറപ്പെട്ടു. ஏங்கில் இருந்து வல்லமை புறப்பட்டது. ക്ഷണത്തിൽ അവൾ സൗഖ്യമായി. அந்த நொடியிலே அவள் சொஸ்தமானாள். എന്നാൽ യേശു, ஆனால் இதே இயேசு, ലാസറിനെ ഉയർപ്പിച്ച യേശു, லாசருவை உயிரோடு எழுப்பிட்ட இயேசு, മരിച്ച ബാലകന്റെ മണ്ഡത്തിൽ തൊട്ട് സൗഖ്യമാക്കിയ യേശുവിനെ, மரித்தவனுடைய பேரை தொட்டபோது சொஸ்தமாக்கிற இயேசு, பாடையை தொட்டபோது സ്വന്തം ദേശത്ത്, சொந்த ஊரில, സ്വന്തം പട്ടണത്തിൽ വന്ന சொந்த தேசத்தில ആരെയും സൗഖ്യമാക്കാൻ കഴിഞ്ഞില്ല. யாரையும் சொஸ்தமாக்க கூடாமல் போனது. അതിനകത്ത് ഇംഗ്ലീഷ് he can't, அவரால் கூடாமல் போனது. കഴിഞ്ഞില്ല. அவரால் கூடாமல் போனது. യേശുവിന് കഴിഞ്ഞില്ല. இயேசுவால் கூடாமல் போனது. എന്തുകൊണ്ട്? எதனால? ആ നാട്ടിലെ ആളുകൾക്ക് அந்த தேசத்தில் இருக்கிற യേശു ദൈവമല്ല, இயேசு தேவன் அல்ல, യേശു ദൈവപുത്രനുമല്ല. இயேசு தேவனுடைய குமாரன் அல்ல. ആ നാട്ടിൽ കളിച്ചു വളർന്നൊരു പയ്യൻ, அவர் அவர்களுக்குள்ளாக விளையாட்டுக் கொண்டு திரிந்த ஒரு சாதாரண மனுஷன், അറിയാവുന്നൊരു പയ്യൻ. நன்றாக தெரிந்த ஒரு അതുകൊണ്ടാണ് യേശു പറഞ്ഞത്, அதனாலதான் இயேசு சொன்னார், ഒരു പ്രവാചകനും எந்த ஒரு தீர்க்கதரிசியும் സ്വന്തം ഭവനത്തിലല്ല சொந்த வீட்டில இல்லாமல் സമ്മതം കിട്ടിയിട്ടില്ല. ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கிறான். നിങ്ങളുടെ ഭാഷക്ക് உங்களுடைய ஊழியக்காரருக்கு ഇവിടെ ശുശ്രൂഷിക്കുന്നതിലും അധികം, இங்க அவர் ஊழியத்தை செய்வதை விட அதிகமாக, ഇവിടെ വെളിപ്പെടുന്ന സൗഖ്യത്തെക്കാൾ അധികം எங்கு வெளிப்படுகிற சுகத்தை விட அதிகமாக മറ്റൊരു സ്ഥലത്ത് പോയാൽ വെളിപ്പെടും. வேற ஒரு ஊழியத்துக்கு அவர் கடந்து சென்றால் அங்கு நடக்கும். കാരണം നിങ്ങൾക്ക് അറിയാവുന്ന ഒരു മനുഷ്യനാണ്. ஏன் என்று சொன்னால் இங்கு நீங்கள் அவர்களை லகுவாக எடுத்துக் கொள்ளுவீர்கள். உங்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு மனுஷன், നമ്മുടെ ഭാഷ, நம்முடைய ஊழியக்காரர், നമ്മുടെ ഭാഷ, நம்முடைய ஊழியக்காரர், അറിയാവുന്ന ഒരു മനുഷ്യൻ. நன்றாக தெரிந்த ஒரு மனுஷன். അതൊരു സ്ട്രോങ് ഹോൾഡായി മാറും, அது ஒரு பெரிய கெட்டாக மாறுகிறது, ഒരു കോട്ടയായി മാറും. ஒரு அரணாக மாறுகிறது. ഒരു ഹല്ലേലൂയ പറഞ്ഞാൽ ஹல்லேலூயா. ഇതിനെ ഇടിക്കണം, இதை நாம் உடைக்க வேண்டும், ഇതിനെ ഇടിക്കണം. இதை நாம் நிர்மூலமாக்க வேண்டும். ഞാൻ നിങ്ങൾക്ക് ഒരു ടെക്നിക്ക് പറഞ്ഞു തരാം. நான் உங்களுக்கு அதற்கான ஒரு வழிமுறை சொல்லுகிறேன். ദൈവത്തിന്റെ അഭിഷിക്തന്മാർ വരുമ്പോൾ தேவனுடைய ஊழியக்காரர்கள் வரும்பொழுது നിങ്ങൾ അവരുടെ ഹിസ്റ്ററി അല്ല തപ്പേണ്ടത്, நீ அவருடைய வரலாற்றை பார்க்க கூடாது, അവരുടെ ഗമയല്ല നോക്കാനുള്ളത്, அவர்களுடைய தோற்றத்தை நீங்கள் பார்க்க கூடாது, അവർക്ക് മീശയുണ്ടോ മീശയില്ല എന്നല്ല നോക്കാൻ, அவர்களுக்கு மீசை வைத்திருக்கிறாங்க இல்லை என்பதை நீங்கள் பார்க்க கூடாது. നിങ്ങൾ അവരെ കാണേണ്ടത് நீங்கள் அவரை பார்க்க வேண்டியது ദൈവത്തിന്റെ മനുഷ്യനായിട്ടായിരിക്കും. தேவனுடைய மனுஷனாக நீங்கள் அவரை பார்க்க ആ வேண்டும். ഒറ്റ റീസൺ കൊണ്ട് அந்த ஒற்றை காரணத்தினால் ഇതിനകത്തിരിക്കുന്ന ആര് സൗഖ്യമായില്ലെങ്കിലും இதற்குள்ளாக இருக்கிற யாரும் சொஸ்தமாகாவிட்டாலும் നിങ്ങൾ വിശ്വസിച്ചാൽ நீங்கள் விசுவாசித்தீர்கள் നിങ്ങൾക്ക് സൗഖ്യം പ്രാപിക്കുവാൻ കഴിയും. உங்களால் சொஸ்தமாக சுகமாக முடியும். കരങ്ങളടിച്ച് മഹത്വം കൊടുക്കാം. ഇതുപോലൊരു കോട്ട இதே போன்ற ஒரு அரண் നമ്മുടെ മനസ്സിലുണ്ട്. நம்முடைய மனதுக்குள்ளாக இருக்கிறது. അതാണ് എന്റെ വിഷയം. அதுதான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசை. അത് മറ്റൊന്നുമല്ല, அது வேற ஒன்றுமல்ல. പാപം ചെയ്യാതെ ജീവിക്കുവാൻ സാധ്യമല്ല. பாவம் செய்யாமல் வாழ்வது இயலாத காரியம். പറ്റുമോ നമുക്ക്? பாவம் செய்யாமல் வாழ முடியுமா? ഒരാഴ്ച, ஒரு வாரம், ഒരു ദിവസം ஒரு நாள் പാപം ചെയ്യാതെ ജീവിക്കാൻ പറ്റുമോ നിങ്ങൾക്ക്? பாவம் செய்யாமல் வாழ முடியுமா உங்களால? പറ്റുമോ? உங்களால கூடுமா? ഉത്തരവില്ലേ? പറ്റുമോ? പറ്റുമോ? കല്യാണം കഴിച്ച കൈ ഉയർത്തേണ്ട, കല്യാണം കഴിച്ചോ? திருமணமானவர்கள் கரங்களை உயர்த்தலாம். പറ്റുമോ? ഇനി പറയാം. கூடுமா உங்களால பாவம் செய்யாமல் வாழ முடியுமா? നിങ്ങളുടെ ഭർത്താക്കന്മാരെ ഓർത്തേ, உங்களுடைய கணவரை நீங்கள் நினைத்து பாருங்கள். മക്കളെ ഓർമ്മിച്ച് பிள்ளைகளை பற்றி கொஞ்சம் யோசிங்க. ഒരു ദിവസം ஒரு நாள் പാപം ചെയ്യാതെ ജീവിക്കാൻ പറ്റും. பாவம் செய்யாமல் வாழ முடியுமா?
ഇതിന് ഭോഷ്കാണ്. இது நீங்கள் சொல்லுகிறது பொய். അതെല്ലാം പറയാണ്. நீங்கள் எல்லாம் சொல்லுகிறீர்கள் வாழ முடியாது என்று. നിങ്ങൾക്ക് പാപം കൂടാതെ ജീവിക്കുവാൻ സാധ്യമാണ്. உங்களால் பாவம் செய்யாமல் வாழ முடியும். നിങ്ങളോട് പ്രസംഗിക്കുന്നത്, உங்களோடு பிரசங்கிக்கிறது, കല്യാണം കഴിച്ച് 4-5 മക്കളുമായി திருமணமாய் 4-5 குழந்தைகளோடு கூட 10-25 വയസ്സായ ഒരു അപ്പച്ചനല്ല, 75 வருஷம் வாழ்ந்த ஒரு முதியவர் அல்ல உங்களோடு கூட பேசுகிறார். വിവാഹം കഴിക്കാത്ത, திருமணமாகாத, യൗവന പ്രായത്തിലൂടെ കടന്നു പോകുന്ന வாலிப நாட்களை கடந்து போகிற ഒരു മനുഷ്യനാണ്. ஒரு மனுஷன் தான் ഞാൻ பேசுகிறேன். പറയുകയാണ്, நான் சொல்லுகிறேன், പാപം കൂടാതെ, பாவம் இல்லாமல், പാപം ചെയ്യാതെ பாவம் செய்யாமல் ജീവിക്കുവാൻ സാധ്യമാണ്. வாழ முடியும். ഞാൻ വിചാരിച്ച എല്ലാരും കൈയടിക്കുമെന്ന്. நான் நினைத்த எல்லா ஒரு கரங்களை தட்டுகிறேன். കൈയടിക്കുന്ന ടെക്നിക്കൽ എനിക്കറിയാം. நீ உங்களிடத்திலிருந்து கரங்களை தட்ட எப்படி கொண்டு அது கை ஓசை எப்படி எழுப்பலாம் என்றெல்லாம் எனக்கு தெரியும். പ്രിയ മാതാവേ, പ്രിയ പിതാവേ, அருமையான தகப்பனாரே, தாயாரே, നിന്റെ കണ്ണുനീരെ യേശു കാണുന്നു. உங்களுடைய கண்ணீரை இயேசு காண்கிறார். കരയണ്ട, அழ வேண்டாம், ദുഃഖിക്കണ്ട. நீங்கள் നിന്റെ கமௌனமாக വിഷയങ്ങൾക്ക് പരിഹാരമുണ്ട്. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கிறது. ഇത് വന്നാൽ എന്നെ കേട്ടത്തില്ല. இது சொல்லுவதற்காக நான் இங்கு வரவில்லை. കേട്ടാൽ ആശ്വാസമാണ്. அது கேட்கும் பொழுது ஒரு சந்தோஷம், കർണരസമാണ്. நம்முடைய காதுகளுக்கு இனிமையாக இருக்கிறது. ഭാരപ്പെടണ്ട, கவலைப்பட வேண்டாம், ദുഃഖിക്കണ്ട. வருத்தப்பட வேண்டாம். തലമുറയെ ഓർത്ത് ഭാരപ്പെടുന്ന മാതാവേ, தலைமுறையை நினைத்து வருத்தப்படுகிற தாய், എന്റെ കണ്ണുനീരിന് മറുപടി. உங்களுடைய கண்ணீருக்கு இந்த இடத்துல பதில். அழ வேண்டாம். ഞാൻ കഴിഞ്ഞ ദിവസം പാസ്റ്ററോട് പറഞ്ഞു, நான் பாஸ்டர் இடத்துல சொன்னேன், 50 വയസ്സിന് മുകളിലുള്ള സ്ത്രീകൾ ഉണ്ടെങ്കിൽ 50 வயதுக்கு மேலான பெண்மணிகள் இருக்கிறார்கள், பெண்கள் இருந்தால் 2 പ്രാർത്ഥനാ വിഷയം. 2 ஜெபக்குறி. ഭർത്താവിന്റെ മാനസാന്തരം, ஒன்றால் கணவர் மனம் திரும்ப வேண்டும், തലമുറയുടെ മാനസാന്തരം. தலைமுறைகள் மனம் திரும்ப வேண்டும். ഫിനിഷ്. முடிஞ்சிருச்சு, വേറെ ഒന്നുമില്ല. வேற ஒன்றும் இல்லை. മാനസാന്തരപ്പെടേണ്ടത് നിങ്ങളാണ്. முதலாவதாக மனம் திரும்ப வேண்டியது நீங்க தான். സ്വോത്രം. പാപം കൂടാതെ பாவம் இல்லாமல் ജീവിക്കാൻ സാധ്യമല്ലെന്നാണ് வாழக்கூடாது என்றுதான் നമ്മൾ പഠിച്ചു വച്ചിരിക്കുന്നത്. நாம் மனதுக்குள்ளாக நினைத்து പ്രത്യേകിച്ച് ഈ കാലഘട്ടത്തിൽ, இந்த நாட்களிலே, ഈ കാലഘട്ടത്തിൽ, இந்த நாட்களில், ഈ കാലഘട്ടത്തിൽ, இந்த நாட்களிலே, സോഷ്യൽ മീഡിയ ഉള്ള ഈ കാലഘട്ടത്തിൽ, சோஷியல் மீடியா இருக்கிற இந்த நாட்களிலே, ഇൻസ്റ്റാഗ്രാം ഉള്ള ഈ കാലഘട്ടത്തിൽ, இன்ஸ்டாகிராம் இருக்கிற இந்த நாட்களில், ഫേസ്ബുക്ക് ഉള്ള കാലഘട്ടത്തിൽ, ஃபேஸ்புக் இருக்கிற இந்த நாட்களில், അൺലിമിറ്റഡ് കോൾസ് ഉള്ള ഈ കാലത്ത്, அன்லிமிட்டட் தடை இல்லாத சேவைகள் இருக்கிற இந்த நாட்களில், ഫ്രണ്ട്സ് ഫോർ ബെനിഫിറ്റ് എന്ന ഐഡിയ ഉള്ള ഈ കാലഘട്ടത്തിൽ, நண்பர்கள் தேவைக்காக பயன்படுத்தலாம் என்கிற எண்ணம் இருக்கிறது. പാപം കൂടാതെ ജീവിക്കാൻ സാധ്യമാണ്. பாவம் கூடாமல் வாழ்வது எப்படி? അത് impossible. ஜனங்கள் சொல்லுவாங்க அது கூடாத காரியம். ഇവിടെ എല്ലാവർക്കും ഉണ്ട് ഫ്രണ്ട്സ് ഫോർ ബെനിഫിറ്റ്. இங்க எல்லாரும் இருக்குது நண்பர்கள் தேவைக்காக. ഫ്രണ്ട്സ് ആണോ? நண்பர்களா? കല്യാണം കഴിക്കണ്ട, திருமணமாக வேண்டாம், പക്ഷെ എന്തും ചെയ്യാം. ஆனால் அந்த உறவுக்குள்ள எதையும் செய்ய முடியும். അടുത്താൽ அது சலித்து விட்டால் അടുത്ത ഫ്രണ്ട്സ്, அடுத்த நண்பர், എന്തും ചെയ്യാം. எதை வேண்டாலும் செய்யலாம். ഇങ്ങനൊരു കാലഘട്ടത്ത് இப்படிப்பட்ட இந்த நாட்களிலே പാപം ചെയ്യാതെ ജീവിക്കാൻ பாவம் செய்யாமல் வாழ സാധ്യമാണെന്ന് ഞാൻ പറഞ്ഞാൽ கூடும் என்று நான் சொன்னால் അതാണ് സത്യം. அதுதான் உண்மை. എന്നാൽ അതിന് കഴിയത്തില്ല എന്നുള്ളത് அது கூடாத காரியம் என்பது ഒരു വാളാണ്, മതിലാണ്, ஒரு அரண், ഒരു കോട്ടയാണ്, அது ஒரு கோட்டை, അതൊരു സ്ട്രോങ് ഹോൾഡ് ആണ്. அது ஒரு பிடாப்பிடியான ஒரு எண்ணம். യോഹന്നാൻ പറയുകയാണ്, யோவான் சொல்லுகிறார், ദൈവത്തിൽ നിന്നും ജനിച്ചവനാരും தேவனிடத்திலிருந்து பிறந்தவன் யாரும் പാപം ചെയ്യുന്നില്ല. பாவம் செய்ய மாட்டான். ഗുഡ് ന്യൂസ് അല്ലേ? இது ஒரு நற்செய்தி தானே? ശരിക്കും உண்மையிலேயே സത്യമാണ്. உண்மையாது. പാസ്റ്റർക്ക് പറയാം, பாஸ்டர் உங்களால ஈஸியா சொல்லிடலாம், പാസ്റ്റർക്ക് പ്രശ്നങ്ങളൊന്നുമില്ല. உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கலாம். എന്റെ കൂടെ ഒരു മനുഷ്യൻ ജീവിക്കുന്നുണ്ട്. என்னோடு கூட ஒரு மனுஷன் வாழ்கிறார். ഒരു നിമിഷം ஒரு நிமிஷம் സ്വസ്ഥ തരത്തിലിരിക്കുകയാണ്. நிம்மதி கொடுக்க மாட்டார். ഭർത്താക്കന്മാര് പറയും, கணவர்கள் சொல்லுவார்கள், നേരത്തെ പാസ്റ്റർ പറഞ്ഞല്ലോ കല്യാണം കഴിച്ചില്ലെന്ന്. முதலாவது நீங்க சொன்னீங்களே திருமணம் ஆகலைன்னு சொன்னீங்களே, കല്യാണം കഴിക്കും. திருமணம் பண்ணி பாருங்க.
നിങ്ങളുടെ സാഹചര്യങ്ങൾ உங்களுடைய சூழ்நிலைகள் അല്ല നിങ്ങൾ ആരെന്ന് തെളിയിക്കേണ്ടത്. நீங்கள் யார் என்பதை வெளிக்காட்டுகிறது உங்களுடைய சூழ்நிலைகள் அல்ல. ആമേൻ. ஆமென். യേശുവിന്റെ പാദപീഠത്തിലേക്ക് இயேசுவுடைய பாதத்திலே പാപിനിയാകുന്ന ഒരു സ്ത്രീ വന്നു. பாவியான ஒரு ஸ்திரீ வருகிறார். യേശുവിന്റെ പാദപീഠത്തിൽ ഇരുന്നു. இயேசுவுடைய பாதத்தில் அமருகிறார். യേശുവിന്റെ പാദത്തിൽ സോക്സ് ഇല്ല. அவர் சாக்ஸ் போடல. യേശുവിന്റെ പാദപീഠത്തിൽ ഇരുന്നു. அவருடைய பாதத்தில் அமர்ந்து പാദത്തിൽ കരഞ്ഞു, அழுதாள், ഇടവിടാതെ ചുംബിച്ചു, முத்தமிட்டாள். യേശു പാപം ചെയ്തു? இயேசு பாவம் செய்தார்? ഇല്ല. പാപം ചെയ്യുന്ന സ്ത്രീ பாவம் செய்த ஸ்திரீ പാപം ചെയ്തത് സ്റ്റോപ്പ് ചെയ്തു. பாவம் செய்வதை நிறுத்தினாள். നിന്റെ സാഹചര്യമല്ല உன்னுடைய சூழ்நிலை அல்ல നീ ആരെന്ന് നിർണയിക്കേണ്ടത്. நீ யார் என்று நிர்ணயிக்க നീ வேண்டியது. ദൈവത്തിന്റെ പുത്രനെങ്കിൽ நீ தேவனுடைய குமாரனாக ഏത് സാഹചര്യം വന്നാലും எந்த சூழ்நிலைகள் നീ வந்தாலும் തല ഉയർത്തി നിൽക്കും. நீ தலை உயர்த்தி நிற்பாய். കാരണം മറ്റാർക്കുമില്ലാത്ത ഒരു പ്രത്യേകത നിനക്കുണ്ട്. யாருக்கும் இல்லாத ஒரு தனித்துவம் உனக்கு இருக்கிறது. ബൈബിൾ പറയുകയാണ്, வேதம் சொல்லுகிறது ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവ് നിന്റെ മേലുണ്ട്. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருக்கிறார். ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവ് നിന്റെ മേലുണ്ട്. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருக்கிறார். നിന്റെ മേൽ പരിശുദ്ധാത്മാവ് ഉണ്ടെങ്കിൽ உன்மேல் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். പാപം ചെയ്യുവാൻ കഴിയുകയില്ല. உன்னால பாவம் செய்ய கூடாது. ഉറക്കെ പറഞ്ഞ എനിക്ക് எனக்கு പറയാം. எனக்கு நீங்க சொல்லுங்க. எனக்கு പാപം ചെയ്യുവാൻ பாவம் செய்ய കഴിയുകയില്ല. முடியாது. ഒരുപക്ഷെ നിങ്ങൾ ആദ്യമായിട്ടാണ് ഇങ്ങനെ ഒരു കാര്യം കേൾക്കുന്നത്. நீங்கள் முதலாவதாக ஒரு வேளை இந்த காரியத்தை கேட்கலாம். എല്ലാവരും പറയും പാപം ചെയ്യാം, പക്ഷേ ദൈവം ക്ഷമിക്കുമെന്നാണ്. எல்லோரும் சொல்லுவீர்கள் பாவம் செய்யலாம், இருந்தாலும் தேவன் மன்னிப்பார் என்று சொல்லலாம். അല്ലേ കേട്ടുള്ളത്? அவ்விதத்தில் நீங்க கேட்டிருக்கீங்க. പാപം ചെയ്യാം, பாவம் செய்யுங்கள், ദൈവം ക്ഷമിക്കും. தேவன் மன்னிப்பார். അങ്ങനെയല്ല, അങ്ങനെയല്ല. அப்படி அல்ல. അടുത്ത നാൾ പറഞ്ഞ അങ്ങനെയല്ലെന്ന് പറഞ്ഞു. அருகாமல் இருக்கிறவரை பார்த்து சொல்லுங்கள், அப்படி அல்ல என்று சொல்லுங்கள். அப்படிയല്ല പറഞ്ഞു. அருகாமல் இருக்கிறவரை பார்த்து சொல்லுங்க, அப்படி அல்ல. റോമലേഖനം പറയുകയാണ്, ரோமர் எழுதின நிருபமாக சொல்கிறது, നിങ്ങൾ പാപം സംബന്ധിച്ച് മരിച്ചു. நீங்கள் பாவம் சம்பந்தமாக மரித்திருக்கிறீர்கள். പൗലോസ് ഇങ്ങനെ പ്രാർത്ഥിക്കുകയാണ്, பவுல் ஒரு விதமாக பார்க்கிறான். അയ്യോ ஐயோ, ഞാൻ അരിഷ്ട മനുഷ്യൻ, நான் நிர்பந்தமான மனுஷன், എനിക്ക് നന്മ ചെയ്യണമെന്ന് ആഗ്രഹമുണ്ട്, எனக்கு நன்மை செய்ய ஆசையாக இருக்கிறது, ഇച്ഛിക്കാതെ തിന്മ ചെയ്യും. ஆனால் நான் விரும்புவதை செய்யாமல் விரும்பாத திண்மையை செய்கிறேன். നമ്മുടെ അവസ്ഥ அதுதான் நம்முடைய நிலைமை. ഇന്ന് പ്രസംഗം ആള് തീരുമാനിക്കും, இன்றைக்கு பிரசங்கத்தை கேட்கும்போது நீங்க முடிவெடுப்பீங்க, നീ നല്ല ശുശ്രൂഷകനാണ്, അഭിഷിക്തനാണ്. நல்ல ஒரு ஊழியக்காரர் வந்திருக்கிறார். വീട്ടിൽ പോയി പായം കിട്ടും പ്രാർത്ഥിക്കാൻ. வீட்டில் போய் அவர் ஜெபிக்க ஆரம்பிப்பார்கள். DGS ദിനകരൻ 8 മണിക്കൂർ പ്രാർത്ഥിച്ചു. டிஜிஎஸ் தினகரன் 8 மணி நேரம் ஜெபித்தார். ഞാൻ 10 മണിക്കൂർ പ്രാർത്ഥിക്കും. நான் 10 மணி நேரம் ஜெபிக்க போகிறேன். പായിട്ടു நான் பாய் போட்டு മുഴങ്കാലിൽ ഇരുന്നു. முழங்காலில் அமர்ந்து அலிகேசினுடைய அழைப்பு வெளிப்படுகிறது. അല്ലെങ്കിൽ വാട്സ്ആപ്പ് ചെക്ക് ചെയ്ത് പ്രാർത്ഥിക്കാം. உடனே வாட்ஸ்அப்பை கொஞ்சம் பார்த்துட்டு என்னன்னு பார்த்துட்டு ஜெபிக்கலாம். സ്റ്റാറ്റസ് നോക്കി ஸ்டேட்டஸ் பார்க்கிறார்கள். രജനീകാന്തിന്റെ പുതിയ സിനിമ, ரஜினிகாந்தினுடைய புதிய சினிமா. സ്റ്റാറ്റസ് കണ്ടപ്പോൾ യൂട്യൂബിൽ ലിങ്ക് കിടക്കുന്നു. உடனே அந்த இடத்துல யூடியூபுக்கு போகக்கூடிய லிங்க் அங்க கொடுத்திருக்காங்க. ലിങ്കിൽ പ്രസ് ചെയ്യുന്നു. லிங்கில் அமர்த்தினார்கள். നല്ല പുതിയ സിനിമ, நல்ல புதிய சினிமா வீடியோ, നല്ല ഷോർട്സ്, நல்ல காணொளிகள் இருக்கிறது. அதை ஸ்வைப் பண்ணி அவங்க நகர்த்தி கொண்டே இருக்கிறார்கள். 1 മണിക്കൂർ കഴിഞ്ഞപ്പം 1 மணி நேரம் முடியும் பொழுது അത്യാവശ്യം പാപം എല്ലാം കണ്ടു. 1 மணி நேரம் முடியும் போது தான் தெரியுது, பார்த்தவங்க எல்லாம் பார்த்து விட்டார்கள். ഞാൻ അരിഷ്ട മനുഷ്യൻ, ஐயோ, நான் நிர்பந்தமான மனுஷன், പ്രാർത്ഥിക്കാനിരുന്നയാളാ, ஜெபிக்க இருந்த നമ്മൾ അവിടെ നിന്ന് പാപം ചെയ്യുകയാണ്. அங்க அமர்ந்து பாவம் செய்கிறார். ചിലരെയും പറഞ്ഞത് நான் சொல்வது உண்மைதானே? എന്റെ കാര്യം കേരളത്തിലെ പാസ്റ്റർ എങ്ങനെയാണ് ഇവർ ചിന്തിക്കുന്നത്? என்னுடைய இந்த காரியத்தை கேரளாவில் இருக்கிற நீங்க எப்படி அறிந்தீர்கள் என்று நீங்க யோசிக்கலாம். ഈ പിശാച് കേരളത്തിലുണ്ട്. இந்த பிசாசு கேரளாவில் இருக்கிறது. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. നന്മ ചെയ്യാൻ ആഗ്രഹമുണ്ട്. நன்மை செய்ய ஆசையாக இருக்கிறீர்கள். ഭാര്യമാര് വീട്ടിൽ പോകുമ്പോൾ തീരുമാനിക്കും, மனைவிமார்கள் வீட்டுக்கு போய் நீங்கள் விதமாக நினைக்கிறீர்கள். നല്ല പ്രസംഗമായിരുന്നു, நல்ல பிரசங்கம். ഇന്ന് എന്റെ ഭർത്താവ് എന്ത് പറഞ്ഞാലും ഞാൻ അനുസരിക്കും, இன்றைய தினத்தில் என்னுடைய கணவர் எதை சொன்னாலும் நான் கீழ்ப்படிவேன். വളരെ ഡീസന്റ് ആയിട്ട് പോകും. மிகவும் ஒழுக்கமாக நீங்கள் போவீர்கள். ഭർത്താവിന്റെ മുഖം കണ്ടതും ஆனால் கணவருடைய முகத்தை பார்த்தவுடன் അഭിഷേകം പോയി. அபிஷேகம் போய்விடும். ശരി, உண்மைதானே?
ചെറുപ്പക്കാർ തീരുമാനിക്കും வாலிபர்கள் முடிவெடுப்பீர்கள். ഇനി ആരെയും ഞാൻ വായി നോക്കത്തില്ല. இனி யாரையும் நான் பார்க்க போவதில்லை. சோத்திரம் சோத்திரம் கிருபை. எந்த பெண்களையும் நான் நேரெடுத்து பார்க்க மாட்டேன். கிருபை கிருபை என்று ஜெபித்துக் கொண்டு போகிறேன். അന്ന് വരെ ഇല്ലാത്ത அது வரைக்கும் இல்லாத ഒരു സുന്ദരിയായ പെണ്ണ്, ஒரு அழகான பெண்மணி അന്നാ, அண்ணா, നന്മ ചെയ്യാൻ ആഗ്രഹമുണ്ട്, நன்மை செய்ய விரும்புகிறீர்கள். ഇച്ഛിക്കാത്ത തിന്മ ചെയ്യുന്നു. ஆனால் நான் நினைக்காத விரும்பாதவைகளை செய்கிறேன். എന്നെ ആർ രക്ഷിക്കും? என்னை யார் ரட்சிக்க கூடும்? അടുത്ത വാക്യം പൗലോസ് പറയുകയാണ്, ஆனால் அடுத்த வசனத்தை பவுல் യേശുവിൻ സ്തോത്രം ചെയ്യുന്നു. ஆனால் இயேசுவை நினைத்து ஸ்தோத்திரம் செய்கிறேன். കാരണം അറിയാമോ, காரணம் என்ன தெரியுமா? ചെയ്യരുതെന്ന് പറയുമ്പോൾ നമ്മൾ ചെയ്യുന്നത്. அது செய்ய மாட்டேன் என்று சொல்லும் பொழுது நாம் செய்கிறோம். ഉദാഹരണം പറയാം. நான் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். നിങ്ങൾ ഈ ലൈറ്റ് കണ്ടോ? இந்த லைட்டை நீங்க பாக்குறீங்களா? ഈ മെസ്സേജ് തീരുന്നവരെ ആരും ലൈറ്റ് നോക്കരുത്. இந்த செய்தி முடிகிற வரைக்கும் இனிமே யாருமே அதை பார்க்க கூடாது. നോക്കരുത്. யாருமே அந்த லைட்டை ஏறெடுத்து பார்க்க கூடாது. ഈ ലൈറ്റിൽ നോക്കരുത്. இந்த லைட்ல ஏறெடுத்து பார்க்க கூடாது. ഈ ലൈറ്റിൽ നോക്കരുത്. இந்த லைட்ல நீங்க பார்க்க கூடாது. ഓക്കേ? ഇത്ര നേരം ഈ ലൈറ്റ് ഇവിടെ ഉണ്ടായിരുന്നു. இது வரைக்கும் இந்த லைட் இங்க தான் இருந்தது. ആർക്കും നോക്കണ്ടായിരുന്നു. யாருக்கும் அதை பார்க்க வேண்டிய தேவையில்லை. ഞാൻ നോക്കരുതെന്ന് പറഞ്ഞതുകൊണ്ട് நான் எந்த நேரத்தில் அதை பார்க்க கூடாது என்று சொன்னேனோ എന്താ നോക്കാൻ കാരണം? ஏன் தெரியுமா அதை நீங்க பாக்குறீங்க? നോക്കരുതെന്ന് പറഞ്ഞു, பார்க்க கூடாது என்று சொல்லிவிட்டேன். അതാ പ്രശ്നം. அதுதான் பிரச்சனை. ബൈബിളിൽ കൽപ്പനയുണ്ട്. வேதத்தில் கட்டளைகள் இருக்கிறது. വ്യഭിചരിക്കരുത്, விபச்சாரம் செய்யக்கூடாது, മോഷ്ടിക്കരുത്, களவு பண்ணக்கூடாது, திருடக்கூடாது, പകവയ്ക്കരുത്, யாரிடத்திலும் கசப்பாக இருக்கக்கூடாது. ചെയ്യരുതെന്ന് പറഞ്ഞ കാരണം കൊണ്ട് செய்யக்கூடாது என்று சொன்னதுனால நாம் செய்ய வேண்டும். അകത്തെ സിസ്റ്റം കർത്താവ് മാറ്റി. உள்ளாக இருக்கிற அந்த அமைப்பை தேவன் மாற்றுகிறார். വേറെ ഉദാഹരണങ്ങൾ പറയാം. வேற ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ഇന്നലെ ഞങ്ങൾക്ക് പ്രാർത്ഥന കഴിഞ്ഞപ്പോൾ ചിക്കൻ കിട്ടി. ചിക്കൻ நேற்று ஜெபித்து முடித்தவர்கள் எங்களுக்கு சிக்கன் கிடைத்தது. നല്ല രുചിയുള്ള ചിക്കൻ, நல்ல ருசியான சிக்கன். എനിക്ക് വണ്ണം കുറയ്ക്കുന്നത് കൊണ്ട് எனக்கு உடம்பு கொஞ்சம் குறைக்க வேண்டும் என்பதற்காக ഡയറ്റിംഗ്. நான் டயட்ல இருக்கேன். ഞാൻ പറഞ്ഞു ചിക്കൻ വേണ്ട, எனக்கு சிக்கன் வேண்டாம் என்று சொன்னேன். ചിക്കൻ വേണ്ട. எனக்கு சிக்கன் வேண்டாம் என்று சொன்னேன். അപ്പൊ ചെറിയൊരു പീസ് ഞാൻ പാർസൽ കഴിച്ചു നോക്കാം. நான் ஒரு சின்ன பீஸ் அவருடைய அருகாமல் இருக்கிற பாத்திரத்துல எடுத்து சாப்பிட்டேன். நல்ல ருசி. രണ്ടാമത് ചോദിക്കാനും വയ്യ. மறுபடியும் கேட்கவும் முடியாது. ചിക്കൻ കൊണ്ടോടെ നിൽക്കുക അവര്. அவங்க சிக்கனோட நிக்கிறாங்க. ചിക്കൻ பெருமாள் கேட்கிறாங்க, பாஸ்டர் சிக்கன் எடுத்துக்கோங்க. വയറ് കാണുമ്പോൾ തിന്നണ്ട, வயரை பார்க்கும்போது சாப்பிடக்கூடாது என்று முடிவெடுத்தேன். ടേസ്റ്റ് കാരണം തിന്നണം. நான் டேஸ்ட் சொல்லுகிறது சாப்பிடுன்னு சொல்லுங்க. ചിക്കൻ അല്ല പ്രശ്നം, சிக்கன் அல்ல அந்த பிரச்சனை. എന്റെ കൊതി. என்னுடைய அந்த ருசி தான் அந்த பிரச்சனை. അവസാനം ഞാൻ പരാജയപ്പെട്ടു. கடைசியில நான் தோற்று விட்டேன். ചിക്കൻ തിന്നു, சிக்கன் சாப்பிட்டேன். വയറ് നിറഞ്ഞു, வயிறு ஃபுல்லாகி ഉറങ്ങാൻ വയ്യ, தூங்க முடியல. நைட்ல ദഹിക്കാനുള്ള ഗുളികൻ കഴിക്കണം തുടങ്ങി. நைட்ல சமைக்கிறதுக்கான மாத்திரை சாப்பிட்டு படுத்தேன். എന്താ പ്രശ്നം? என்ன தெரியுமா காரணம்? കൊതി. அந்த ருசி. ഒരു ബ്രാഹ്മണന്റെ മുമ്പിൽ ஆனால் இதை ஒரு பிராமணனுக்கு முன்பதாக ചിക്കൻ കൊണ്ടുവച്ചാൽ ஒரு சிக்கனை கொண்டு ആ வைத்தால் ബ്രാഹ്മണൻ പറയും அந்த பிராமணன் அந்த மனுஷன் சொல்லுவார் വേണ്ട. வேண்டாம் என்று சொல்லுவார். ഞാൻ പറയും நான் சொல்லுவேன் വേണ്ട. வேண்டாம். പക്ഷെ പോസിബിലിറ്റി ഉണ്ട്, ஆனால் வாய்ப்புகள் இருக்கிறது. സാധ്യതയുണ്ട് കഴിക്കാൻ. வாய்ப்புகள், சாப்பிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ബ്രാഹ്മണന്റെ അകത്ത് அந்த பிராமணன் அந்த மனுஷனுடைய കൊതിയില്ല, அவனுக்கு ஆசை இல்ல, ഇൻട്രസ്റ്റ് ഇല്ല. அது மேல ஒரு விருப்பம் இல்லை. നമ്മുടെ പ്രശ്നം நம்முடைய பிரச்சனை என்ன? പാപം ചെയ്യാനുള്ള കൊതിയാണ്. பாவம் செய்யக்கூடிய ஒரு ஆசை. വിശന്നിരിക്കുന്ന എന്റെ മുമ്പിൽ பசியோடு இருக்கிற எனக்கு முன்பாக ഈ ചിക്കൻ കൊണ്ടുവച്ചിട്ട് இந்த சிக்கனை கொண்டு வந்து வைத்து കഴിക്കണമെന്ന് പറഞ്ഞാൽ சாப்பிடக்கூடாது என்று சொன்னான் 2 മണിക്കൂർ വെയിറ്റ് ചെയ്യും. 2 மணி நேரம் நான் பொறுத்து இருக்காது. 2 മണിക്കൂർ കഴിയുമ്പോൾ 2 மணி நேரத்துக்கு அப்புறம் പാത്രത്തിൽ എല്ല് മാത്രമേ കാണൂ. அந்த பாத்திரத்தை நீங்க கவனித்தீர்கள் என்று சொன்னால் எலும்பு மட்டும் தான் மிஞ்சும். ഇതാണ് നമ്മുടെ അവസ്ഥ. இதுதான் நம்முடைய நிலைமை. ദൈവം എന്താ ചെയ്യുന്നറിയാമോ? தேவன் என்ன செய்தார்? അകത്തുണ്ടായിരുന്ന കൊതി എടുത്തു മാറ്റി உள்ளாக இருந்த அந்த ஆசையும் அந்த விருப்பத்தையும் வெளியேற்றினார். റോമലേഖനം പറയുകയാണ്, ரோமருக்கு இந்த நிருபம் சொல்லுகிறது, പാപത്തെ കൊന്നു, பாவத்தை கொன்று പകരം ആത്മാവിനെ പകർന്നു. அதற்கு பதிலாக அவருடைய ஆவியை நமக்குள்ளாக கொடுத்தார்.
അഭിമുഖീകരിക്കുന്ന நான் சந்தித்துக் கொண்டிருக்கிற എല്ലാ പ്രശ്നങ്ങളുടെയും எல்லா பிரச்சனைகளினுடைய ഞാൻ അഭിമുഖീകരിക്കുന്ന நான் எதிர்கொள்கிற എല്ലാ പ്രശ്നങ്ങളുടെയും எல்லா பிரச்சனைகளுடைய அடிஸ்தானமான காரணி பாவம். നമ്മൾ ഇത് പരിഹരിക്കുന്നില്ല. நாம் அந்த மூல காரணத்தை சரி செய்ய மாட்டோம். இது மூடி வச்சிட்டு இதை நாம் மூடி வைத்து பாஸ்டர் வருவோம். நமக்கு ரகசிய பந்தம், நமக்கு ஒரு ரகசியமான தொடர்பு இருக்கிறது. அதுകൊണ്ട് வீட்டில் சமாதானம் இல்லை. அதனாலதான் வீட்டில் பிரச்சனை, சமாதானம் இல்லாமல் இருக்கிறீர்கள். அதுകൊണ്ട് ராத்திரி உறக்கத்தில் அசுசுதங்கள் உண்டு. அதனால தூங்குற நேரத்தில் அநேக தலைகள் இருக்கிறது. ஆ பந்தம் கட்டிக்கட்டில்ல. அந்த உறவை நாம் முடிக்க மாட்டோம். பாஸ்டர் வந்து சொல்லுவோம், பாஸ்டர் உறக்கம் இல்ல பாஸ்டர், தூங்க முடியல பாஸ்டர், சமாதானம் இல்ல பாஸ்டர், சமாதானம் இல்லை பாஸ்டர், ஜெபியுங்கள் பாஸ்டர். பாஸ்டர் பிரார்த்திக்கும், ஊழியக்காரர் ஜெபிப்பா, பிரச்சனை மாறும், பிரச்சனை நீங்கும். 2 ദിവസം 2 நாட்கள் 2 ദിവസം 2 நாட்கள் 3 எனக்கு மீண்டும் பிரச்சனை. 3வது நாளில மறுபடியும் அந்த பிரச்சனைகள் எழும்ப ஆரம்பிக்கும். ஊழியக்காரர் நினைப்பா, ആ വ്യക്തിക്ക് മാത്രം വിടുതലില്ല, அந்த நபருக்கு மட்டும் ஏன் விடுதலை இல்லை? என்ன காரணம்? പിശാചിന് വരത്തക്ക എന്തോ നിന്റെ ലൈഫിലുണ്ട്. பிசாசை ஈர்க்கத்தக்க விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ மறைந்திருக்கிறது. ഞാൻ പറഞ്ഞ് മനസ്സിലാകും. எத்தனை பேருக்கு புரிகிறது? ഞങ്ങൾ പല ചർച്ചകളിൽ പോയി, நாங்கள் அநேக சபைகளில் போய் ഡെലിവറൻസ് മിനിസ്ട്രി ചെയ്യും. விடுதலையினுடைய ஊழியங்களை செய்வோம். ഞങ്ങൾക്ക് ഭയങ്കര സന്തോഷം, எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். விசுவாசிகள் எல்லாம் ஆடுவதை பார்க்க முடியும். ഞങ്ങൾക്ക് സന്തോഷം, எங்களுக்கு சந்தோஷம். ആളുകളൊക്കെ നിലത്ത് വീഴും, ஆளுகள் கீழே விடுவார்கள், சில பேர் வாந்தி எடுப்பார்கள். ഞങ്ങൾ ഹാപ്പിയാവും, நாங்கள் சந்தோஷமா ഞങ്ങൾ നാട്ടിൽ പോകും, எங்க ஊர்களுக்கு திரும்பி போவோம். കുറച്ച് വീട്ടിൽ വരുമ്പോൾ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு வரும்பொழுது மறுபடியும் மறுபடியும் எந்த நபர் ஆடிக்கொண்டிருந்தாங்களோ அவர் மறுபடியும் ஆடுவதை பார்க்கிறோம். எங்களால முடியல, சோர்ந்து போய்விடுவோம். எதனால்? மூல காரணம் பரிகரிக்கப்பட்டில்ல. அந்த மூல காரணியை நீங்கள் சீர் செய்யவில்லை. ഞങ്ങൾ പ്രാർത്ഥിക്കാനാണ് വേണ്ടി വന്നത്. உங்களுக்காக ஜெபிக்க தான் வந்தோம். 15 മെസ്സേജ് സ്റ്റോപ്പ് ചെയ്യും. 15 நிமிடத்துல நாங்கள் இந்த செய்தியை முடித்து விடுவோம். ബാക്കി 15 മിനിറ്റ് പ്രാർത്ഥിക്കാൻ പോവുകയാണ്. மீதியுள்ள நேரம் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். പക്ഷേ ദൈവത്തിന്റെ വിടുതൽ നിങ്ങളുടെ ലൈഫിൽ വെളിപ്പെടാൻ തടസ്സമായി നിൽക്കുന്ന കുറവുകളെ, ஆனால் தேவனுடைய விடுதலை உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட தடையாக இருக்கிற குறைகளை നിങ്ങൾ പരിഹരിച്ചിരിക്കണം. நீங்கள் சீர் செய்ய வேண்டும். ദൈവം നിന്നെ അകറ്റുന്ന ആപ്ലിക്കേഷൻ ഈ ഫോണിൽ നിന്ന് കളഞ്ഞിരിക്കണം. தேவனுக்கும் உனக்கும் இடையிலே தூரத்தை ஏற்படுத்துகிற அந்த அப்ளிகேஷனை போனில் இருந்து நீங்கள் அகற்றிவிட வேண்டும். ദൈവത്തിന്റെ ദാനത്തെ അല്ല, தேவனுடைய தயை அல்ல, தானத்தை அல்ல, ദൈവത്തെ സ്നേഹിക്കാൻ പഠിക്കണം. தேவனை நேசிக்க ஆரம்பிக்க வேண்டும். ഹല്ലേലൂയ. ஆமென். സംഗീതത്തിൽ പറയുകയാണ്, சங்கீதத்திலே வாசிக்கிறோம், സങ്കീർത്തനങ്ങൾ 103:7, சங்கீத புத்தகம் 103வது அதிகாரம் 7வது வசனத்திலே, സങ്കീർത്തനം 103:7, சங்கீதங்கள் 103:7, അവൻ തന്റെ വഴികളെ മോശയെയും அவர் தம்முடைய வழிகளை மோசேயையும் തന്റെ പ്രവൃത്തികളെ ഇസ്രായേൽ മക്കളെയും കാണിച്ചു. தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். ആമേൻ. ஆமென். അവന്റെ പ്രവൃത്തികൾ ഇസ്രായേൽ മക്കൾ കണ്ടു. அவருடைய கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரர்கள் பார்த்தார்கள். ഉദാഹരണം പറഞ്ഞാൽ മനസ്സിലായി. நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லுகிறேன். എന്നോട് എന്റെ ഒരു ബന്ധു എന്നോട് പണം കടം ചോദിച്ചു. என்னுடைய ஒரு உறவுக்காரர் என்னிடத்திலே கொஞ்சம் பணத்தை கடமாக கேட்டார். 1 ലക്ഷം രൂപയാണ് ചോദിച്ചത്. 1 லட்சம் ரூபாய் என்னிடத்திலே கேட்டார். വളരെ ബുദ്ധിമുട്ടിലാണ് അവർ കുടുംബം. அந்த குடும்பம் மிகவும் கஷ்டத்துக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கிறது. അവരുടെ തലമുറകൾ പട്ടിണിയാണെന്ന് എന്നെ അറിയിച്ചു. அவருடைய தலைமுறைகள், அவருடைய பிள்ளைகள் எல்லாம் பட்டினியாக இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். അവരുടെ കടക്കാർ വന്ന് പ്രശ്നം ഉണ്ടാക്കും. அநேக கடனாளிகள் வந்து அந்த வீட்டில் வந்து சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். എന്റെ കയ്യിൽ കാശില്ല, என்னிடத்திலேயும் பைசா இல்ல, എന്റെ കാശില്ല. என்னிடத்துல பைசா இல்ல. ഞാൻ എന്റെ ഒരു ചർച്ചിൽ ആന്റി എടുത്ത് പറഞ്ഞു, நான் என்னுடைய சபையில வருகிற ஒரு ஆண்டி இடத்துல சொன்னேன், ആന്റി അവർക്ക് പൈസ കടം വേണം, அவங்களுக்கு கொஞ்சம் பணம் கடனாக தேவைப்படுகிறது, ആന്റി കടം കൊടുക്കുമോ? நீங்க அவங்களுக்கு பணத்தை கடனாக கொடுப்பீங்களா? അവർ പറഞ്ഞു കൊടുക്കാം. அவங்க சொன்னாங்க கொடுக்கிறேன், പക്ഷെ പാസ്റ്റ കയ്യിലെ ഞാൻ തരൂ. ஆனால் ஊழியக்காரராக உங்களுடைய கரத்துல தான் நான் கொடுப்பேன். ഞാൻ പറഞ്ഞു ഓക്കേ. நான் சொன்னேன் ஓகே. അവർ പട്ടിണിയാണ്, அவங்க அங்க பட்டினியாக ഞാൻ ഈ இருக்கிறார்கள். കാശ് വാങ്ങിച്ചു, இந்த பணத்தை நான் வாங்கி ഞാൻ അവർക്ക് അയച്ചു കൊടുത്തു. அவங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். ഇത്രയും ചെയ്തു, കാശ് വാങ്ങിച്ചു, பணத்தை வாங்கி അവർക്ക് കൊടുത്തു.
அவங்களுக்கு கொடுத்து അവർ இதுதான் ഹാപ്പിയായി, அவன் சந்தோஷமாய், അവിടെ കടം തീർന്നു, அவருடைய கடன் முடிந்தது, അവർ ഓക്കെ ആയി. அவன் சந்தோஷமாயிட்டான். ഒരു മാസം കഴിഞ്ഞു, ஒரு மாதத்துக்கு அப்புறம் 2 മാസം കഴിഞ്ഞു, 2 மாதங்கள் முடிந்தது, 3 മാസം കഴിഞ്ഞു, 3 மாதம் ஆனது. ഇവർ ബഹളം തുടങ്ങി. இந்த இந்த எனக்கு பணத்தை கொடுத்த அந்த ஆண்டி കാശ് വാക്ക് തരണം. பிரச்சனை ஆரம்பித்தார்கள். ഞാൻ അവിടെ ചോദിച്ചു, ஊழியக்காரன் நீங்க எனக்கு அந்த பணத்தை கொடுக்க வேண்டும். എന്റെ ഫോൺ എടുക്കത്തില്ല, நான் போய் என்னுடைய உறவுக்காரத்துல கேட்டேன், എന്നോട് മിണ്ടത്തില്ല, என்னுடைய போன் கால் அட்டெண்ட் பண்ண എന്നോട് மாட்டேங்கிறார், സംസാരിക്കത്തില്ല, என்னிடத்துல பேச மாட்டேங்கிறார், എന്റെ കോൾ കട്ട് ചെയ്യും. என்னுடைய கால் பார்த்தா கட் பண்ணி விடுகிறார். ഇവർ കണ്ടു இவர்கள் பார்த்தார்கள், ഞാൻ പണം വാങ്ങിച്ചു കൊടുത്തത്, நான் பணத்தை வாங்கி கொடுத்ததை പക്ഷെ பார்த்தார்கள். എന്റെ മനസ്സ് അവർ കണ്ടില്ല. ஆனால் என்னுடைய மனதை அவர்கள் பார்க்காம விட்டார்கள். എന്റെ ലൈഫിൽ മുഴുവൻ ഉണ്ടായിരുന്ന ഒരു സമ്പാദ്യം ഉണ്ടായിരുന്നു എനിക്ക്. என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக சேமித்து வைத்த ஒரு சேமிப்பு எனக்கு இருந்தது. എനിക്ക് ആ സമയത്ത് ആഫ്രിക്കയിൽ പാസ്റ്റർ ക്രിസ്തുവിനെ കാണാൻ പോകണമായിരുന്നു. அந்த நேரத்தில் ஆப்பிரிக்காவிலே பாஸ்டர் கிறிஸ்தை சந்திக்க போக வேண்டும். എന്റെ ഏറ്റവും വലിയ ഡ്രീം ആയിരുന്നു. என்னுடைய பெரிய கனவாக இருந்தது. അതിനുവേണ്ടി ഞാൻ സ്വരൂപിച്ച എന്റെ പണം, அதற்காக நான் சேமித்து வைத்த பணம் ഞാൻ കൊണ്ടുവന്ന് ഇവർക്ക് കൊടുത്തു. நான் கொண்டு வந்து இவர்களுக்கு கொடுக்கிறேன். ഞാൻ പറഞ്ഞത് എന്റെ പണമാണ്. அந்த ஆண்டி இடத்துல சொன்னது என்னுடைய பணம். എനിക്ക് പണം തന്നില്ല. அவன் அந்த பணத்தை எனக்கு திருப்பி தரல. ഒരു വാട്സാപ്പിൽ മെസ്സേജ് അയച്ചു, ஒரு கடைசியாக 1,00,000 രൂപ என்னுடைய வாட்ஸ்அப்ல நான் லிখিতமாக குறுஞ்செய்தி அனுப்பினேன். നിങ്ങൾ എനിക്ക് തരണ്ട, 1,00,000 ரூபாய் நீங்க எனக்கு தர வேண்டாம், പക്ഷെ എന്നെ വിളിക്ക്, ஆனால் என்கிட்ட கொஞ்சம் பேசுங்க, എന്നോട് സംസാരിക്കുക. என்னுடைய கால் கொஞ்சம் அட்டெண்ட் பண்ணுங்க. ആ 1,00,000 എനിക്ക് വലുത് அந்த 1,00,000 ரூபாவை விட எனக்கு பெருசு നിങ്ങളാണ്. உங்களுடைய உறவு தான் எனக்கு முக்கியம். അവർ എന്റെ പ്രവൃത്തിയെ കണ്ടു, அவர் என்னுடைய கிரியை பார்த்தார்கள், എന്റെ മനസ്സ് കണ്ടില്ല. என்னுடைய மனதை அவர்கள் பார்க்கவில்லை. നിങ്ങളുടെ ദൈവം സൗഖ്യമാക്കി, உங்களை தேவன் சுகமாக்கினார், നിങ്ങളുടെ അവസ്ഥയെ കർത്താവ് മാറ്റി, உங்களுடைய சூழலை தேவன் மாற்றினார், നിങ്ങൾക്ക് സമാധാനം തന്നു, உங்களுக்கு சமாதானத்தை தேவன் നിങ്ങളെ கொடுத்தார், കുപ്പയിൽ നിന്ന് ഉയർത്തി, உங்களை குப்பையிலிருந்து அவர் தூக்கி எடுத்தார், നിങ്ങളെ കർത്താവ് മാനിച്ചു. உங்களை தேவன் கனப்படுத்தினார். അവന്റെ പ്രവൃത്തിയെ നിങ്ങൾ കണ്ടു, அவருடைய கிரியைகளை நீங்கள் பார்த்தீர்கள், അവന്റെ മനസ്സിനെ നിങ്ങൾ കണ്ടില്ല. ஆனால் அவருடைய மனதை பார்க்காமல் போய்விட்டீர்கள். ഇസ്രായേൽ മക്കൾ കണ്ടു, இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தார்கள், മന്ന പൊഴിഞ്ഞു. மன்னா பொழிந்தது. ഇസ്രായേൽ മക്കൾ കണ്ടു, இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தார்கள், ചെങ്കടൽ രണ്ടായി. செங்கடல் இரண்டாக பிளந்தது. ഇസ്രായേൽ മക്കൾ കണ്ടു, இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தார்கள், പാറയിൽ നിന്ന് വെള്ളം വന്നു. பாறையிலிருந்து தண்ணீருக்கு பருகினார்கள். പക്ഷെ മോശ കണ്ടത് ஆனால் மோசை பார்த்தது അവന്റെ അത്ഭുതങ്ങളല്ല, அவருடைய அற்புதங்களை அல்ல, അവന്റെ ഹൃദയം കണ്ടു, அவருடைய இதயத்தை பார்த்தார், അവന്റെ വഴി കണ്ടു. அவருடைய பாதையை பார்த்தார். മോശ ചോദിച്ചത് மோசை கேட்டது വെള്ളമല്ല, தண்ணீர் அல்ல, മന്നയല്ല, மண்ணா அல்ல, നിന്റെ സാന്നിധ്യം, உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய சமூகம், നിന്റെ പ്രസൻസ്, உங்களுடைய சமூகம், നിന്റെ സാന്നിധ്യം എന്നോട് കൂടെ പോരുന്നില്ല. உங்களுடைய சமூகம் என்னை தொடராவிட்டால் എന്നെ അയക്കരുതേ. என்னை எங்கேயும் அனுப்பாது. നല്ലൊരു ഹല്ലേലൂയ പറഞ്ഞാട്ടെ. ஹல்லேலூயா சொல்லுங்க. ഇന്ന് എത്ര പേർ ദൈവത്തിന് വേണ്ടി കൊതിക്കുന്നുണ്ട്? இந்த இரவு நேரத்தில் எத்தனை பேர் தேவனுக்காக வாஞ்சிக்கிறீர்கள்? നിന്റെ സൗഖ്യത്തെക്കാൾ എനിക്ക് വലുത്, என்னுடைய சுகத்தை விட எனக்கு பெரிது, എന്റെ കുടുംബ പ്രശ്നം മാറുന്നതിനേക്കാൾ വലുത്, என்னுடைய குடும்பத்தின் பிரச்சனைகள் மாறுவதை விட அதிகமாக, എന്നെ സന്തോഷിപ്പിക്കുന്ന പാപത്തെക്കാൾ എനിക്ക് വലുത്, என்னை சந்தோஷப்படுத்துகிற பாபத்துடைய திட்டங்களை விட அதிகமாக അവിടുത്തെ സാന്നിധ്യമാണ്. உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய சமூகம். ஹல்லேலூயா. പാപം ചെയ്തു കഴിഞ്ഞാൽ பாவம் செய்து விட்டால் തൽക്കാല സുഖം കിട്ടും. தற்காலமாக ஒரு இன்பம் கிடைக்கும், തൽക്കാല സുഖം, தற்காலிகமாக இன்பம் கிடைக்கும், ആ മൊമെന്റിൽ സുഖം കിട്ടും, அந்த நிமிடத்தில் ஒரு இன்பம், സന്തോഷം കിട്ടത്തില്ല. ஆனால் சந்தோஷம் கிடைக்காது. ഞാൻ എന്റെ 17ാമത്തെ വയസ്സിലാണ് മിനിസ്ട്രിക്ക് തുടങ്ങിയത്. நான் என்னுடைய 17வது வயதில் ஊழியத்துக்கு வந்தேன். എന്റെ കൂട്ടുകാരെല്ലാം എന്നെ കളിയാക്കും. என்னுடைய நண்பர்கள் எல்லாம் என்னை கேலி செய்தார்கள். ഞാൻ കോളേജിൽ പഠിക്കുമ്പോൾ എന്നെ പരിഹസിക്കുമായിരുന്നു. நான் கல்லூரியில் படிக்கும் பொழுது என்னை கேலி செய்தார்கள். കാരണം അവർക്കെല്ലാം 1, 2 പ്രേമബന്ധങ്ങളുണ്ട്. அவர்களுக்கு எல்லாம் 1, 2 காதலர்கள் இருக்கிறார்கள். അവരെല്ലാം ഇന്തോലാകുമ്പോൾ അവരുടെ കാമുകന്മാരുമായിട്ട് ഇങ്ങനെ നടന്നു പോകും. அவர்கள் எல்லாம் விடுப்பு நேரங்களில் அவருடைய காதலர்களோடு கூட நடந்து போவார்கள். അവർ ഗ്യാപ്പ് കിട്ടുമ്പോൾ സിഗരറ്റ് വലിക്കും. விடுப்பு கிடைக்கிற நேரத்தில் எல்லாம் அவங்க சிகரெட் അവർ எடுப்பார்கள். വട്ടം കൂടി വെള്ളം അടിക്കും. அவர்கள் சுற்றி இருந்து கம்பெனியாக அமர்ந்து மது அருந்துவார்கள். അവരൊരു മണ്ടൻ. அவர்கள் சொல்லுவார்கள், பேதை, ലൈഫ് ഒന്നേ ഉള്ളടാ, வாழ்க்கை ஒன்றுதான், അടിച്ച് കുടിക്കടാ. அதை நீ என்ஜாய் பண்ணடா. വർഷങ്ങൾക്ക് ശേഷം ഞങ്ങൾ റീയൂണിയൻ നടത്തി. வருடங்களுக்கு அப்புறமாக நாங்கள் மறுபடியும் எல்லாரும் கூடி வந்தோம். എനിക്കൊരു മാറ്റം ഉണ്ടായില്ല. எனக்கு ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை. ഞങ്ങളെല്ലാം വന്ന് പറഞ്ഞു, സിജു அவங்க எல்லாம் வந்து சொன்னாங்க, சிஜு എനിക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കണം, எனக்காக ஜெபி, എനിക്ക് സമാധാനമില്ല, எனக்கு நிம்மதி இல்லை. പാപത്തിന് തൽക്കാലം സുഖം തരാൻ പറ്റും, பாவத்துக்கு தற்காலிகமான இன்பத்தை கொடுக்க முடியும், പക്ഷെ സന്തോഷം തരാൻ പറ്റത്തില്ല. ஆனால் நித்திய சந்தோஷத்தை பாவத்தால் கொடுக்க முடியாது. പണം ശ്രദ്ധിച്ച് സുഖം തരാൻ പറ്റും. தற்காலிக
தற்காலிக சுகம் இன்பம் സന്തോഷം തരാൻ ஆனா പറ്റത്തില്ല. சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. അവിഹിത ബന്ധങ്ങൾക്ക് സുഖം തരാൻ പറ്റും. தவறான உறவுகளுக்கு இன்பத்தை கொடுக்க முடியும். സന്തോഷം തരാൻ പറ്റത്തില്ല. ஆனா சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. നീലചിത്രങ്ങൾക്ക് സുഖം തരാൻ പറ്റും. ஆபாச படங்களுக்கு சுகத்தை கொடுக்க இன்பத்தை கொடுக்க സന്തോഷം തരാൻ പറ്റത്തില്ല. ஆனா சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. മദ്യത്തിന് അല്പം സുഖം കിട്ടും. மதுபானத்திற்கு சுகம் இன்பம் கிடைக்கும். സന്തോഷം കിട്ടത്തില്ല. சந்தோஷம் கிடைக்காது. അടി ഉണ്ടാക്കിയാൽ സുഖം കിട്ടും. சண்டை போட்டிகள் சொல்ற இன்பமாக இருக்கும். സന്തോഷം കിട്ടത്തില്ല. ஆனா சந்தோஷம் கிடைக்காம போகும். സന്തോഷം കിട്ടുന്നത് நித்திய சந்தோஷம் கிடைக்கிறது അവന്റെ പ്രസൻസിലാണ്. அவருடைய சமூகத்திலே தான். അവന്റെ പ്രസൻസിലാണ്. அவருடைய சமூகத்திலே യേശുവിന്റെ സാന്നിധ്യം ഉണ്ടെങ്കിൽ, அவருடைய சமூகம் இருக்கிறது, അവന്റെ പ്രസൻസ് ഉണ്ടെങ്കിൽ, அவருடைய பிரசன்னம் இருக்கிறது, ഞാൻ സന്തോഷവാനാണ്. நான் சந்தோஷமுள்ளவனாக மாறுவேன். ഒരിക്കൽ ദാവീദ് പാപം ചെയ്തു. தாவீது பாவம் செய்தார். കൂട്ടുകാരന്റെ ഭാര്യയെ മോഷ്ടിച്ചു. அவருடைய நண்பனுடைய மனைவியை திருடினார். പാപം ചെയ്തു. பாவம் செய்தார். നാഥാൻ പറയുകയാണ്, நான் தான் தீர்க்கதரிசி നീ சொல்லுகிறார், പാപം ചെയ്തു. நீ பாவம் செய்தாய். ദാവീദ് ആരെന്നറിയാമോ? தாவீது யாருன்னு தெரியுமா? രാജാവ്. ராஜா. രാജാവിന്റെ സിംഹാസനമുണ്ട്. ராஜாவினுடைய சிங்காசனத்தை, അവന് വളരെയധികം ഭാര്യമാരുണ്ട്. அவனுக்கு அநேக மனைவிகள் இருக்கிறது. ഇന്ന് ദാവീദിന്റെ വാക്കിനൊരു വിലയുണ്ട്. ஆனா தாவீதுடைய வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. ആ നാട്ടിലെ ഏത് സ്ത്രീയെ വിവാഹം കഴിക്കാം. அந்த ஊரில் அந்த தேசத்தில் இருக்கிற எந்த பெண்மணியை வேண்டும் என்றாலும் அவன் விவாகம் பண்ணலாம். ഒരു രാജ്യത്തിന്റെ സമ്പത്ത് രാജാവിന്റെ കയ്യിലാണ്. ஒரு தேசத்துடைய முழுவதும் பொருளாதாரமும் ராஜாவுடைய கரத்தில் இருக்கிறது. അതിന് ആരോഗ്യമുണ്ട്. அவனுக்கு நல்ல சுகம் எல்லாம் உடல் ஆரோக்கியம் இருக்கிறது. ദാവീദ് പറയുകയാണ്, தாவீது சொல்லுகிறான், എന്റെ സിംഹാസനം എടുത്തോ, என்னுடைய சிங்காசனத்தை வேண்டுமென்றால் எடுத்துக்கோ, ഭാര്യമാരെ എടുത്തോ, என்னுடைய மனைவிமார்களை எடுத்துக்கொண்டால், എന്റെ ആരോഗ്യം എടുത്തോ, என்னுடைய சுக பலத்தை எடுத்துக்கொள், എന്റെ എല്ലാം എടുത്തോ. என்னுடைய எல்லாவற்றையும் வேணால் எடுத்து, പ്രസൻസ് മാത്രം എടുക്കരുത്. ஆனால் நம்முடைய சமூகத்தை என்னிலிருந்து எடுத்து விடாது. അഭിഷേകം മാത്രം എടുക്കരുത്. நம்முடைய அபிஷேகத்தை மட்டும் எடுத்து விடாது. കാരണം ആ അഭിഷേകമാണ്. காரணம் என்ன என்றால் அந்த அபிஷேகம் தான், പ്രസൻസ് ആണ്. அந்த சமூகம் தான். ഇടയനായ എന്നെ ഇവിടെ ഇരുത്തിയത്, இடையனாக இருந்த மெய்ப்பனாக இருந்த என்னை இந்த சிங்காசனத்தில் அமர வைத்தது കാര്യം വലുതല്ല, அதை விட பெரிதல்ல. നിങ്ങളുടെ ഒരു നന്മകളും நீர் எனக்கு கொடுக்கிற எந்த நன்மையும் ഇതിനകത്ത് ദൈവം അന്വേഷിക്കുകയാണ്. இதற்குள்ளாக தேவன் தேடுகிறார். ദൈവത്തെ അന്വേഷിക്കുന്ന ബുദ്ധിമാന്മാരുണ്ടോ എന്നറിയുവാൻ தேவனை தேடுகிற ஞானவான்கள் உண்டோ என்று தேவன் യഹോവ കുനിഞ്ഞു നോക്കുകയാണ്. தேவன் குனிந்து பார்க்கிறார். നിങ്ങൾ എന്തിനാ അതിനകത്ത് ഇരിക്കുന്നത്? நீங்கள் எதற்காக இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள்? നിന്റെ തലമുറയുടെ പ്രശ്നം മാറാനോ? நம்முடைய தலைமுறைகளின் பிரச்சனை நீங்கவா? നിന്റെ രോഗം മാറാനോ? நம்முடைய வியாதிகள் மாறும்படியா? നിന്റെ വിഷയങ്ങൾക്ക് പരിഹാരം நம்முடைய കിട്ടാനോ? விஷயத்துக்கு தீர்வை காணும்படியா? നിന്റെ കടം മാറാനോ? நம்முடைய கடன் நீடும்படியா? അതോ പാസ്റ്ററെ പേടിച്ച് വന്നിരിക്കുകയോ? இல்ல ஊழியக்காரன் பயந்து வந்து அமர்ந்திருக்கிறீர்கள்? അതിനുപരിയായി அதற்கு மேலாக എനിക്ക് അങ്ങയുടെ സാന്നിധ്യം അനുഭവിക്കണം. எனக்கு உம்முடைய பிரசன்னத்தை உணர வேண்டும். എനിക്ക് അങ്ങയുടെ സാന്നിധ്യം ആവശ്യമാണ്. எனக்கு உம்முடைய பிரசன்னம் தேவை. എത്ര പേർ കൊതിക്കുന്നുണ്ട്? எத்தனை பேர் ஆசைப்படுகிறீர்கள்? എത്ര പേർ കൊതിക്കുന്നുണ്ട്? எத்தனை பேர் ஆசைப்படுகிறீர்கள்? അങ്ങയുടെ പ്രസൻസിന് തടസ്സമായി നിൽക്കുന്ന அப்படிப்பட்ட அந்த உறவுக்கு தடையாக இருக்கிற എല്ലാ പാപത്തെയും எல்லா பாவத்தையும் ഞാനിന്ന് ഉപേക്ഷിക്കും. இந்த இரவை நான் விட்டு விடுகிறேன். ഞാൻ ചർച്ചയിൽ ഇങ്ങനെ പറയാറുണ്ട്, என்னுடைய சபையில இப்படிதான் நான் சொல்லுவேன், നിങ്ങൾക്കത് വിടാൻ പറ്റുന്നില്ലേ? உங்களால் அது விட முடியாமல் இருக்கிறதா? വിടാൻ പറ്റുന്നില്ലേ? விட முடியாமல் போகிறதா? ചില ബന്ധങ്ങൾ വിടാൻ പറ്റുന്നില്ല. சில உறவுகள் உங்களால் திறந்து விட முடியவில்லையா? ചില പാപം ഉപേക്ഷിക്കാൻ പറ്റുന്നില്ല. சில பாவத்தை உங்களால் திறந்து விட முடியவில்லையா? അങ്ങനെ അസ്ഥിക്ക് പിടിച്ചിരിക്കുകയാണ്. அது உங்களுடைய எலும்பை ஒட்டி இருக்கிறதா? യേശുവിനെ നോക്ക്, இயேசுவை பார், യേശുവിനെ നോക്ക്, இயேசுவை பார், യേശുവിനെ നോക്ക്. இயேசுவை பார். അവൻ വിട്ടതെങ്കിൽ ബന്ധമല്ല, அவரை விட பெரிய ஒரு உறவு உனக்கு இல்ல. പിതാവിനെ അവൻ ഉപേക്ഷിച്ചു. அவர் தன்னுடைய தகப்பனை விட்டு விட்டு ക്രൂശ് നമുക്ക് വേണ്ടി തകർന്നു. சிலுவையில் நமக்காக உடைக்கப்பட்டார். അതിന്റെ അവസാന തുള്ളി രക്തം വരെ ഞങ്ങൾക്ക് വേണ്ടി ഊറ്റി. கடைசி சொட்டு ரத்தத்தை நமக்காக சிந்தி. ഏലോഹി, ஏலோஹி, ഏലോഹി, ஏலோஹி, ലമ്മാ സബക്താനി. லாமா சபக்தானி. എന്റെ ദൈവമേ, നീ എന്നെ കൈവിട്ടതെന്ന് തോന്നുന്നു. என்னுடைய தேவனே, நீர் என்னை கைவிட்டது. കതിരെ വിളിച്ചുകൊണ്ട് തകർന്നപ്പോഴും உரத்த சத்தத்திலே தான் சிதைக்கப்பட்ட போதும் അവന്റെ ഹൃദയത്തിൽ ഒരു മുഖമേ ഉണ്ടായിരുന്നു. அவருடைய இதயத்திலே ஒரே ஒரு முகம் தான் இருந்தது. അത് നിന്റെ മുഖമാണ്. அது உன்னுடைய முகம், അത് നിന്റെ മുഖമാണ്. அது உன்னுடைய முகம், അത് നിന്റെ മുഖമാണ്. அது உன்னுடைய முகம், നിന്റെ മുഖമാണ്. அது உன்னுடைய முகம், അത് നിന്റെ മുഖമാണ്. அது உன்னுடைய முகம். നിന്നെ രക്ഷിക്കുവാൻ உன்னை ரட்சிக்கும்படி അവസാനത്തുള്ളി രക്തം വരെ മൂറ്റിയ, கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தின, നിന്നെ വിടുവിക്കുവാൻ உன்னை விடுவிக்கும்படி ചങ്ക് തകർന്ന சங்கಕ್ಕೆ இதயத்தை பிளந்த ആ യേശുവിന്റെ മുഖത്ത് നോക്കി പറ, அந்த இயேசுவுடைய முகத்தை பார்த்து சொல், എനിക്ക് പാപം ചെയ്തേ പറ്റുള്ളൂ. அவரை பார்த்து சொல்ல முடியுமா? உங்களால என்னால பாவம் செய்யாமல் இருக்க முடியாது என்று പറയാൻ പറ്റുമോ? சொல்ல முடியுமா? എനിക്ക് ആ ബന്ധം വിടാൻ പറ്റത്തില്ല. அதை பாவத்தை விட முடியாது அவரை பார்த்து சொல்ல முடியுமா?
പറയാൻ പറ്റുമോ? சொல்ல முடியுமா உங்களால? എത്ര വലിയ ബന്ധമാണെങ്കിലും, எவ்வளவு பெரிய உறவாக இருந்தாலும், എത്ര വലിയ അഡിക്ഷൻ ആണെങ്കിലും, எவ்வளவு பெரிய அடிமைத்தனமாக இருந்தாலும், സാന്നിധ്യം നഷ്ടപ്പെടുമെങ്കിൽ, உங்களுடைய பிரசன்னம் என்னை விட்டு நீங்குமானால் എനിക്കത് വേണ്ട. எனக்கு அது வேண்டாம். എത്ര പേർക്ക് തീരുമാനം? எத்தனை பேர் அதை முடிவெடுப்பீர்கள்? എത്ര പേർക്ക് തീരുമാനം? எத்தனை பேர் முடிவெடுப்பீர்கள்? അസുഖം മാറും, சில மீதி உள்ளவங்களுக்கு அது வியாதி சுகமாக வேண்டும், വീണ്ടും അസുഖം വരും. மறுபடியும் வியாதி வரும். പക്ഷേ ദൈവത്തെ അന്വേഷിക്കുന്നവൻ, ஆனால் தேவனை தேடுகிறவன் അവനെ രോഗം തൊടുവാൻ കഴിയുകയില്ല. அவனுடைய மேல் வியாதிக்கு ஆளுகை செய்ய முடியாது. ദാവീദിനറിയാമോ? தாவீதை தெரியுமா? ഒരു യുദ്ധം പോലും, ஒரு போர் கூட, ഒരു സിംഗിൾ യുദ്ധം പോലും ஒரு போர் கூட ദാവീദ് തോറ്റില്ല. தாவீது தோற்று போகல. മോശെ അറിയാമോ? மோசே தெரியுமா? ദൈവത്തിന്റെ വഴിയെ മോശെ അറിയാമോ? தேவனுடைய வழியை தேடின மோசே தெரியும். ഒരു അസുഖം പോലും മോശയ്ക്ക് വന്നില്ല. ஒரு வியாதி கூட அவனை தொடவில்லை. അവന്റെ കണ്ണ് ക്ഷയിച്ചില്ല, அவருடைய பார்வை மங்கவில்லை. അവന്റെ ദേഹബലം ക്ഷയിച്ചില്ല. அவருடைய பலம் குன்றி போகவில்லை. ദൈവത്തിന് മനസ്സിലായി, கடைசியில தேவனுக்கு புரிந்தது, ഇവൻ ചാകത്തില്ല. இவன் சாக மாட்டான். ദൈവം പറഞ്ഞു, தேவன் சொன்னான், കേറി വാ, ஏறி வந்துரு, ഇത് മരിക്കാൻ പോവുകയാണ്. நீ இன்றைக்கு சாக போகிறாய். മോശ മല കയറുകയാണ്. மோசே மலை ஏறி போகிறான். ഇവിടെ സ്റ്റെപ്പ് കയറി അമ്മച്ചിമാർക്ക് വയ്യ. எங்க ஸ்டெப் ஏறி வர முடியல. സ്റ്റെപ്പ് കയറി അമ്മച്ചിമാർക്ക് இந்த படி ஏறி வந்தால் நீங்க தாய்மார்களால் முடியாமல் മോശ போகும். മല കയറുകയാണ്. மோசே மலை ஏறி செல்கிறான். മോശ എവിടെ പോകുന്നു? மோசே எங்க போகிறான்? മരിക്കാൻ പോകുന്നു. நான் சாக போகிறேன். കാരണം മോശ ചോദിച്ചത് காரணம் மோசே கேட்டது സൗഖ്യമല്ല, சுகமல்ல, നിന്റെ സാന്നിധ്യം, உங்களுடைய பிரசன்னம், നിന്റെ സാന്നിധ്യം. உங்களுடைய பிரசன்னம். ഇന്ന് രാത്രി നിങ്ങൾ കൊതിക്കണം. இந்த இரவுல நீங்கள் வாஞ்சியாக இருக்க வேண்டும். എനിക്ക് നിർബന്ധമുണ്ട്. உங்கள் மேல் அந்த நிர்பந்தம் இருக்கிறது. ഞാൻ ഇവിടുന്ന് പോകുമ്പോൾ நான் இங்கு போகும் பொழுது നിങ്ങളുടെ അകത്തൊരു കൊതി വീഴണം. உங்களுக்குள்ளாக ஒரு ஆசை விருப்பம் விதைக்கப்பட வேண்டும். ഞാൻ എന്നെ കുറിച്ച് അധികം പറയാറില്ല, എന്നെ കുറിച്ച് അധികം പറയാറില്ല. என்னை நீங்கள் நோக்கி பார்க்க சொல்ல மாட்டேன். പക്ഷെ ഞാൻ പറയുകയാണ്, அதை நான் சொல்லுகிறேன். എനിക്ക് നല്ല വിദ്യാഭ്യാസമുണ്ട്. எனக்கு நல்ல படிப்பு இருக்கிறது. എന്റെ സഹോദരനല്ല യുകെയിലും കാനഡയിലും അമേരിക്കയിലും ഉണ്ട്. என்னுடைய சகோதரர்கள் வெளியூர்களில் இருக்கிறார்கள். എന്റെ അങ്കിൾ നല്ല കൂടെ സമ്പന്നനായ ഒരു മനുഷ്യനാണ്. என்னுடைய தாய் மாமர்கள் எல்லாரும் நல்ல பொருளாதாரத்தில் சிறந்தவர்கள் தான். നല്ല നിലയിൽ ജീവിക്കാൻ കഴിയും. எனக்கு நல்ல நிலையில வாழ முடியும். എന്നെ പലവനെ വിളിച്ചു കയറി വാങ്ങിക്കാൻ ജോലി തരാം. அநேகர் என்னை வெளிநாட்டில் இருந்து கூப்பிட்டாங்க, வெளிநாட்டுக்கு வந்து நல்ல வேலைக்கு ഞാൻ தருகிறேன். പറഞ്ഞില്ല, நான் சொன்னேன் இல்ல ഇല്ല ഇല്ല, എനിക്കൊന്നേ ആവശ്യമുള്ളൂ, எனக்கு ஒன்றுதான் தேவை, അവന്റെ പ്രസൻസ്, உங்களுடைய பிரசன்னம், അവന്റെ പ്രസൻസ്, അവന്റെ പ്രസൻസ്. വ്യഭിചരിക്കുന്നത് എനിക്ക് സന്തോഷമല്ല, വ്യഭിചാരം செய்வது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. വ്യഭിചരിക്കുന്നത് എനിക്ക് സുഖമല്ല, വ്യഭിചാരം செய்வது வேசித்தனம் செய்வது எனக்கு சுகத்தை கொடுக்காது. അഡിക്റ്റീവ് റീല് കാണുന്നത് എനിക്ക് സുഖമല്ല, அடிமைப்படுத்துகிற படங்களை பார்ப்பது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. വഴക്കുണ്ടാക്കുന്നത് എനിക്ക് സുഖമല്ല. சண்டை போடுவது எனக்கு சந்தோஷத்தை, എനിക്ക് സന്തോഷം വരണമെങ്കിൽ, எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க, എനിക്ക് സുഖം വരണമെങ്കിൽ எனக்கு இன்பத்தை கொடுக்க வேண்டும். അവന്റെ സാന്നിധ്യം വെളിപ്പെടണം, அவருடைய பிரசன்னம் வெளிப்பட வேண்டும், അവന്റെ പ്രസൻസ് വെളിപ്പെടണം. அவருடைய சமூகம் வெளிப்பட வேண்டும். ഒരുമിച്ച് പ്രാർത്ഥിക്കാൻ പോകുക. ஒரு நிமிஷம் நாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ഒരുമിച്ച് എല്ലാവരും